ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சூப்பரான விலாக் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி விலாகில் சொல்லியிருப்பேன், எங்கள் ஹஸ்பண்டோட சித்தப்பா பையனுக்கு வந்து மேரேஜ். அதாவது எனக்கு மச்சனை ஆகுது. அவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து இன்னும் 2 டேஸில் ஸ்டார்ட் ஆக போகுது. காஸ்டியூம்லாம் வாங்கிட்டோம். எல்லாமே நம்ம மேரேஜ் விலாகில் பார்க்க போகிறோம். அது கொஞ்சம் சில திங்ஸ்லாம் வாங்கினோம். ஜுவல் செட்டில் கொஞ்சம் கிடைக்கல. அது வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டு ஒர்க்லாம் முடிச்சாச்சு. வெஷில் வாஷ்லாம் முடிச்சுட்டு பாப்பாவுக்கு பால்லாம் கொடுத்துட்டு அவங்க ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டேன். நைட்டு வந்து டிஃபன் பண்ணணும். சரி, நான் போயிட்டு இதான் டைம் கரெக்டாக இருக்கும். அம்மா வந்திருக்காங்க. தம்பியை அம்மா கிட்டே கொடுத்துட்டு அவங்க ஹோம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கேப்பை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி ஆகிட்டு கிளம்ப போகிறேன். நான் அங்கே போயிட்டு முடிஞ்சால் விலாக் எடுக்கிறேன். போயிட்டு வந்து என்னென்ன திங்ஸு சொல்லிட்டு மார்னிங் வந்து இல்லை அப்படியே கண்டினியூ ஆகும். அப்படி இல்லைனா நைட்டே கூட நான் விலாகு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி போடுறேன். அதுக்கு நம்ம சேனல் முதல் முறை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டாங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிளம்பிட்டோம். கடைக்கு போறியா? அந்த காசு வச்சுக்கோ. போங்க, இல்லைன்னா எடுத்து வச்சுக்கணும் காசு. என்ன அது இருக்கத்தான் கொடுக்க முடியும். இப்போ வந்து தம்பி வந்து பக்கத்து கடைக்கு வந்து சேஞ்ச் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். அவனுக்கு வந்து சிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அம்மா கூட்டுன்னு போயிட்டுருக்காங்க. இப்போ இவர் வந்துட்டுருக்காங்க, கிளம்ப போகிறோம். இப்போது அங்கே போயிட்டு முடிஞ்சால் விலாக் எடுக்கிறேன், இல்லைனா போயிட்டு வந்து திங்ஸ் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கன்ஃபார்மாக எதனாலும் சொல்ல முடியல. தம்பி கிளம்புறான், அவனுக்கு கடைக்கு அனுப்பிச்சிட்டு அவனுக்கு காட்டுறேன். கடைக்கு வந்துட்டோம். எனக்கு நெக்ஸ்ட் செட் பார்க்கலாம் அப்படின்ட்டு என்னுடைய காஸ்டியூமுக்கு எது சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணலான்ட்டு எல்லாமே ஏடி ஸ்டோன். கொஞ்சம் ப்ரைஸும் கொஞ்சம் நார்மல் தான். ஆனால் நல்லா இருந்துச்சு எல்லாமே. நான் காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், அதனால ஃபுல்லாக கவர் பண்ண முடியல ஷாப்பில். நல்லா இருந்துச்சு அந்த ஷாப்பில். டக்குன்னு போனோம், எதிர்ச்சியாக போனோம். நாங்கள் வேறு ஒரு வேலையாக போனோம். அந்த டைமில் எதிர்ச்சியாக அந்த ஷாப் இருந்ததுனால சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு போய் பார்த்துட்டு இருந்தோம். இது சூட்டானால் எடுக்கலாம், இல்லைனா வேணாம் அப்படின்ற மாதிரி தான். இது எல்லாமே நல்லாயிருக்கு. 2 ஜுவல் செட் வந்து நான் வேர் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் பாருங்கள் எது நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நேரில் நல்லா இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஃபோன்லலாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. நேரில் வந்து ரொம்பவே அது அந்த லைட்டிங் வெளிச்சத்தில் வந்து நல்லா ஜொலிச்சிச்சு. அப்புறம் ஒன்றா ஓப்பன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன். ஷாப் அப்படியே ஓவரால் விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் கேமரா ஆன் பண்ணேன். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இது நல்லாயிருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு காமிச்சார். ஓகேவான்னு கேட்டுட்டு இருந்தேன் அவர்கிட்ட, இது நல்லாயிருக்கா அப்படின்ட்டு. நான் வாங்கினேன்னா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் மேரேஜில் தான் தெரியும். சரி, இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே ஒரு 4000, 5000, 6000 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்குது ப்ரைஸ்லாம். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வேலை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். கொஞ்சம் வேலை அப்படியே கொஞ்சம் டெபாசிட் பண்ணுற வேலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சா, அப்படியே இவருக்கு தான் வேலை இருந்துச்சு. நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வெளியே. அப்படியே சும்மா நிற்கிறதுக்கு போர் அடிக்குது, எவ்வளோ நேரம் தான் நம்ம ரீல்ஸ் பார்த்துட்டு இருப்போம்னு சொல்லிட்டு ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள். பெயினாக இருந்துச்சு லைட்டாக. நாளைக்கு செட் ஆகிடும். என் ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூக்கம் இல்லாமல் அப்படி தான் இருக்குது. பார்த்துக்கலாம், மேரேஜ் முடிகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும். அப்புறமா நம்ம டேக் கேர் பண்ணிக்கலாம், ஸ்கின் கேர்லாம் அப்படின்ட்டு. அப்படி தான் நான் சரி அங்கே ஒரு வேலை முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டெபாசிட் பண்ணோம் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்காக. அதனால் பேங்க் வெளியே நின்றுட்டு இருந்தேன். இவங்க போயிட்டு அந்த வேலையாக உள்ளே போயிட்டாங்க. நான் சரி வெளியே நிற்கிறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது. எல்லாமே ஜென்ஸாக இருந்தாங்க. சரி எவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோ சுற்றி என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போனால் ஃபோனே பார்ப்பேன். பக்கத்தில் என்ன இருக்குன்னுலாம் யோசிக்க மாட்டேன். இப்போ வீடியோ எடுத்ததுனால இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக பார்த்துக்கலாம். ஓஹோ இப்படிலாம் இருக்கே அப்படின்ட்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். போர் அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து டைமில் வந்து இப்படி தான் டைம் பாஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 7:30 மேலே ஆகிடுச்சு. அது அங்கேயும் முடிச்சுட்டு வேறு இடத்துக்கு கிளம்பிட்டோம். கடைசியாக வந்து எங்கள் ஊருக்குள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. மறுபடியும் அதை ஒரு ஷாப்புக்கு வந்துட்டோம். டைம் ஆகிடுச்சில, தம்பிக்கெலாம் பசி எடுத்துக்கும். டிஃபன் மாவு வந்து வீட்டில் இருந்துச்சு. சரி, அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊரில் வந்து சரி கிரேவி மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.